என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இப்போ எப்படி அவன்கிட்ட உண்மையை சொல்கிறது? ஐயோ, அவள் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. தெரிஞ்சிருந்தா கூட அவளை தடுத்து எப்படியாச்சும் செய்தோன்னு சொல்லி அமுச்சு விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. ரேஷ்மா கிட்ட தான் போய் சொல்லி ஆகணும். அவள் சொன்னால் கண்டிப்பாக நம்புவாங்க. ரேஷ்மா எங்க? ரேஷ்மா, நீ வந்துட்டியா? என்ன உனக்கு இப்போ? எதுக்கு காலையில் என்ன தேடிட்டு இருக்க? ரேஷ்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு ரேஷ்மா. என்ன விஷயம்? அது ராக்கி இருக்கான்ல. என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ரம்யா ஏதோ சொல்லி விட்டாளா? திரும்ப உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணி விட போறியா? ஐயோ, அது இல்லை, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு. நான் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும்? எனக்கு ஒன்றும் உன் மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அதே மாதிரி நீ சொல்றதை கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஐயோ ரேஷ்மா, நான் கெட்டவதான், எனக்கு புரியுது. நான் சொல்றது கேளு ரேஷ்மா, அது முக்கியமான விஷயம். ஏன்னா ஆனால் இந்த போது எனக்கு பற்றி கவலையே இல்லை. எப்படியாச்சும் எங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதான் உன் மூலியமா அந்த ரம்யா எக்ஸிக்யூட் பண்ணுறான் அதானே? ஏதோ ஒன்று சொல்லி இப்போ என்னை குழப்பி விட போகிறேன். நான் அதை கேட்க தயாராகவே இல்லை, சொல்லிட்டேன். ரேஷ்மா, ஏன் ரேஷ்மா சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேன்? என்னன்னு புரிஞ்சுக்க சொல்கிறேன்? நீ என்ன நான் வேலை பார்த்துருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஐயோ, நீ என்கிட்ட கோவப்பட என்னவோ பண்ணு. ஆனால் தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு. என்னாலாம் முடியாது, சரியா? நீ போய் உன் வேலையை பாரு. ரேஷ்மா, நான் தான் போன்னு சொல்கிறேன்ல. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், நானே போகிறேன். ரேஷ்மா, ரம்யா ராக்கியோட எக்ஸில் அவர் கண்டுபிடிச்சிட்டான். என்ன சொல்ற பிரீத்தி? பொய் சொல்லாத. பொய்யா மட்டும் தெரிஞ்சுதான் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் ஏன் இந்த விஷயத்தில் பொய் சொல்ல போகிறேன்? அதை சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம ராக்கியோட எக்ஸ்ல கண்டுபிடிக்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஸ்வாதியும் ராக்கியும் பிரிக்கிறதுக்கு தான். என்ன சொல்ற? எதுக்கு? அவங்க என்ன பண்ணாங்க அவங்கள? ரேஷ்மா, நான் சொல்றது கேளு. நான் அவங்க கூட இருக்கும்போது பிளான் பண்ணது தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மொத்தமாக அழிக்கணுன்றதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணுறாங்க. அதில் அப்போ நானும் அவங்க கூட தான் இருந்தேன். ஏதோ அப்போ அவங்க கூட சேர்ந்து நானும் அந்த முடிவுக்கெல்லாம் தலையாட்டினேன். ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, அதெல்லாம் தப்புன்னு. அதனால தான் ரேஷ்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது எப்படியாச்சும் போய் முன்கூட்டியே ராக்கிக்கிட்டே எல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும். நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. நீ வந்து சொன்னினா தான் நம்புவாங்க. தயவு செஞ்சு வா, சீக்கிரம் போகலாம். சித்தி, நீ உண்மையதான் சொல்ற இல்லை இதுவும் உங்க பிளானா? இங்க பாரு ரேஷ்மா, எனக்கு புரியுது. நான் எவ்வளவோ கேவலமான வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அப்போ நான் ஏதோ அவங்க பேச்சு கேட்டு நான் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க கூட இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன். எப்படி சொல்கிறது, எதை பற்றியும் யோசிக்காமல் ஹாப்பியாக இருந்தேன். யாரை பழி வாங்கணும்னு யோசிக்காமல் இருந்தேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன். பிரீத்தி, நான் உன்னை நம்பலாமா? எனக்கு தெரியும் ரேஷ்மா, உனக்கு என்னை நம்புறது கஷ்டம்தான். ஏன்னா நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் நீ நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அவள் இப்போ இன்னைக்கு வரா ராக்கியை பார்க்க. அதுக்கு தான் எப்படியாச்சும் தடுக்கணும். அதுக்காக தான் நான் உன்னை அவங்ககிட்ட எப்படியாச்சும் சொல்லு ப்ளீஸ். என்ன, அவன் இன்னைக்கு வராளா? என்ன சொல்ற? ஆமாம் ரேஷ்மா, எனக்கு ஃபோன் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவள்கிட்ட போய் சொல்லிட்டேன். இப்போ அவள் இங்கே வரா. ஆனால் அவள் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் இது முன்கூட்டியே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்கல்ல. அதுக்காக தான் சொல்கிறேன், வா சீக்கிரம் போகலாம். ஸ்ருதி, நீ ஒன்றும் விளையாடல. இது ரொம்ப சீரியஸான விஷயம்டி. பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். ரேஷ்மா, நான் ப்ராமிஸாக தான் சொல்கிறேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு வா. இல்லை, என்னை பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கியா? சத்தியமாக இல்லை ரேஷ்மா, நம்பு. சரி, டவுட்டாக இருந்தாலும் நான் உன்னை நம்புகிறேன். நீ மாறி இருப்பேன்னு நம்புகிறேன். சரி வா போகலாம், சீக்கிரம் போய் சொல்லலாம். சரி வா, சீக்கிரம் போகலாம். டே மச்சான், ஆல்ரெடி அந்த மீட்டிங்கை 2 தடவை நம்ம தள்ளி போட்டோம்டா. ஒழுங்காக நிற்கலாம், நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும். ஆமாண்டா, இருக்கிற பிரச்சனையில் நம்மளால அது ஒழுங்காக அட்டன் கூட பண்ண முடியல. அதாவது எல்லாம் சரியாயிடுச்சுல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்டன் பண்ணிடலாம். ஆமாம் ராக்கி, ஸ்வாதி ஒழுங்காக பார்த்துக்கிறியா இல்லையா? ஏன்டா? ஒழுங்காக பார்த்துக்கலாம், 2 போட்டு மிதிக்கலாம்ல, அதுக்கு தான். டேய், அப்படிலாம் இல்லடா, எனக்கு அவளை பிடிக்கும்டா. அப்படியா? நல்லா பேசுறியா? அவளை அளவிடல தானே? இல்லை மச்சான். மச்சான் வாங்க சார், வாங்க. அப்படியே நேற்று நைட்டு அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டீங்க போல. டேய், அப்படிலாம் இல்லடா, அவங்க அம்மா தான் அங்கேயே இருன்ட்டு ரொம்ப தொல்லை பண்ணாங்களா, அதனால நானும் தங்கிட்டேன். ஓ, அவங்க அம்மா. அதான் ஆமாங்கிறேன். என்ன மரியாதை என் மேல? வாய்க்கு நிறையா வாங்க போங்க அப்படின்ட்டு அப்படியே எப்படி சொல்றது, மரியாதையா கொடுத்து தள்ளுறாங்கடா. ஆமாண்டா பொறுக்கி பொறுக்கி, ஆமா. டேய் மச்சான், ஏன்டா? அப்ப ரேஷ்மா கூட நல்லா தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லு. இல்ல மச்சான், நீ வேற. அவங்க அப்பா என்னடா அப்படி பண்றாரு? அவரு கூட தான் நான் தூங்கணும்னு சொல்லிட்டு எழுத்துட்டு போயிட்டாரு.
அவரு கொரட்டை விடுறாரு, எனக்கு தூக்கமே வரல தெரியுமா. அப்புறம் வெளில வந்து நான் ஹாலில் சோஃபால தாண்டா படுத்துட்டு இருந்தேன். தேவைடா தங்கமே தேவை. சரி வந்துட்டிய காலையில. உங்களுக்கு சிரிப்பு வரும்டா, சிரிப்பு வரும், என்ன பண்றது, என் நிலைமை அப்படி இருக்கு இப்போ. டே மச்சான், இந்த விஷயத்த சொல்றதுக்கு தானே வந்தேன், நான் அதை விட்டுட்டு வேற எதோ பேசிட்டு இருக்கேன். ஸ்ரீயோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன? டே அவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்களாண்டா காலையில. என்ன அவங்கள யார்ட்ட உள்ள விட்டது? டே ஏதோ நான் மனசு மாறிட்டேன், எனக்கு ஸ்ரீயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுது அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாங்களாம். எனக்கு என்னவோ இது டவுட்டாவே இருக்கு. அதான்டா அவங்க ரொம்ப கெஞ்சினாங்களாம். வேற வழி இல்லாம இவனுங்களும் சரி போய் பாருங்கன்னு விட்டுருக்காங்க. சரி பாப்போமே, பொறுத்து இருந்துதான், உண்மையாலுமே திருந்தினா கூட திருந்திருக்கலாம்ல. இல்ல ராக்கி சொல்ற மாதிரி எனக்கும் ஏதோ நம்புற மாதிரிலாம் இல்ல. எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கலாம்டா. திரும்பலாம் இன்னொரு பிரச்சனை எல்லாம் போய் மாட்டிட்டு இருக்க முடியாது அவங்களால. ஆமா மச்சான், அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாவே வாட்ச் பண்ணும். சரி விடு, பாத்துக்கலாம். இதை சொல்றதுக்கு தாண்டா வந்தேன். டே மச்சான், என்னடா? உண்மையுமே தெரிஞ்சிருப்பாங்களாடா? நான்லாம் சத்தியமா நம்ப மாட்டேன்டா. நீயே யோசிச்சு பாரு, அவளை தள்ளி விட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் தானே வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம அப்பாவை கூட்டு போய் பேசக்குள்ள என்ன பேச்சு பேசினாங்க, என்னால நம்ப முடியாது. எனக்கும் அந்த டவுட் இருக்குடா மச்சான். ஆனாலும் சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, திருந்திருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களான்னு. ஆனா இந்த தடவை மட்டும் ஏதாச்சும் வேலை பண்ணாங்கன்னு வையேன், அவங்களெல்லாம் ஒரு மனுஷியா கூட நல்லா மதிக்க மாட்டேன்டா. எப்படிடா முடியுது அவங்களால? அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு திரும்ப எப்படி வந்து அவகிட்டயே பேச முடியுது? சரி எது என்னவோ, என்னதான் இருந்தாலும் ஸ்ரீயோட அம்மா வச்சே, நாம என்ன சொல்ல முடியும். சரி விடுங்க, அந்த பிரச்சனையை விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். டே சிவா, உன்னோட ப்ராஜெக்ட் இப்போ எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், அந்த வினோத் இருக்கான்ல, அவன் நல்லா பார்த்துக்கிறான், எனக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னும் ஒரு 2-3 நாள்ல அந்த கேமை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி எது பண்ணாலும் பார்த்து பண்ணு சரியா? எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். சரிடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர் உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சன்யாரா சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரம் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? ஏஞ்சல் சிஸ்டர், அருணாட்சி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர். ஹாய் அஸ்ரீ தங்கம், உங்களுக்கு இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர். ஹாய் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா சிஸ்டர், லவ் யூ டூ சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேஷன் சிஸ்டர், ஜோதி சிஸ்டர், ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர். சிஸ்டர் உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஒரு ஆறுதலாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாவரி, இதே மாதிரி எப்பயும் போல்டா இரு சரியா? சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஸ்மி பேபி சிஸ்டர், பிரியா தவசலன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தானி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனாபாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜே சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எசகி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலட்சுமி சிஸ்டர், அனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முத்துக்கனி சிஸ்டர், கிறிஸ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், நாச்சியா சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், புஷ்பவலி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர். ஒரு உங்கள் நேம் சொல்லிட்டீங்க. சுபிக்ஷா சிஸ்டர், அனுவர்தனி சிஸ்டர், தீபா நிக்கித் சிஸ்டர், யாழினி சுரேஷ் சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேஃபாக தானே இருக்கீங்க இந்த மலையில்? ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வீடியோ நீங்கள் 1-2 பேர் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்காக வச்சு நான் கண்டிப்பாக போடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு. ஓகே சிஸ்டர்ஸ், பாய். எல்லாரும் சேஃபாக இருங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க. டாடா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருணண்ணா, ஏய் ஸ்வாதி உள்ளவா. என்ன மேடம் காலையிலேயே இந்த பக்கம்? நாங்கள் வேணா வெளில போட்டுமா? டேய் சும்மா இருங்கடா, என்ன வேணும் உனக்கு இப்போ? ஐயோ எப்போ வந்தாலும் உங்களை பார்க்க தான் வருவாங்களா? நான் ஒர்க் விஷயமா தான் வந்தேன். ஆமாம் விக்ரமண்ணா, ஏதோ ஆர்த்தி ஏதோ ஃபைல் கொடுத்தாலாமே, அதை செக் பண்ணிட்டீங்களா? அதை கேட்டாப்போ. அதுவா, நான் செக் பண்ணிட்டே இருக்கேன், நானே கொடுத்து விட்றேன். ஓ சரிண்ணா, சரி நான் வரேன். பாய்ண்ணா சிவாண்ணா, நான் வரேன். அருணண்ணா, நிதிஷண்ணா பாய், நான் வரேன்.
என்ன ஸ்வாதி, சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லாம போற? ஆ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் வரேன். ஏய் சுவாதி, என்ன? என்ன நீ பாட்டுக்கு வர உங்ககிட்ட பேசிட்டு போற? என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு ஒண்ணும் இல்லையா? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் என்ன? சுவாதி, சரி சரி, நான் கிளம்புறேன். லூசு. அதான் லூசுன்னு சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு லூசு கிட்ட என்ன வேலை? ஏய் சுவாதி, ஐ லவ் யூ டி. நீங்க என்ன சொன்னீங்க? ஏய் லூசு, ஐ லவ் யூ. அண்ணா, உங்களுக்குலாம் அப்படிதான் கேட்டுச்சா இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி கேட்டுச்சா? எங்களுக்கும் டவுட்டா தாம்மா இருக்கு. டேய் பாவிங்களா, ஏய் உண்மையை தாண்டி சொல்றேன். ஐயோ, நான் ஏதாச்சும் கனவுல இருக்கனா? யாராச்சும் எனக்கு இல்லைங்களேன். ஏய் பைத்தியம், நான் உண்மையை தாண்டி சொல்றேன். நிஜமாவா? ராக்கி, இது நீங்க தானா? இல்லை உங்களுக்குள்ள ஏதாச்சும் பேய் இது வந்துச்சா? நான் தாண்டி லூசு. உண்மையை தானே சொல்றீங்க, என்ன ஏமாத்தலையே? ஏய் லூசு, சாரி இத்தனை நாளா உன்கிட்ட வெளிப்படையா காமிக்காம இருந்ததுக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ராக்கி தானா? ஸ்வாதி வேண்டாம், சொல்லுக்குள்ளேயே அக்செப்ட் பண்ணிடு. ஆமால. அப்போ ராக்கி, நான் உங்களை ஹக் பண்ணட்டுமா? சரி வா. ராக்கி, ரூபி, ராக்கி என்னை மன்னிச்சிரு ராக்கி, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை விட்டு போனது என்னோட தப்பு தான், எல்லாமே என்னோட தப்பு தான் ராக்கி. ரூபி, உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கதான் இருக்கேன்னு? எனக்கு தெரியும் ராக்கி, என்னை மன்னிச்சிரு. சரி சரி, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ராக்கி, எனக்கு தெரியும் ராக்கி, நான் உனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம் தான். என்னை மன்னிச்சிரு. எனக்கு எல்லாமே இப்போ தான் புரிஞ்சுது. நான் ஒரு முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிரு ராக்கி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருவியா? சரி சரி. அது ராக்கி, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரி வா போலாம். சரி வா, நீ என் கூட வா. டி விக்ரம் சிவா அவன் கூட போங்க. ஸ்வாதி, ஸ்வாதி. அண்ணா, இப்போ இங்க என்ன நடந்துச்சு? யார் அந்த பொண்ணு? தெரியலையே. அவ அவ என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. சார், அவ பேர் ரூபியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சார், அவதான் ராக்கியோட எக்ஸ் லவர்.